வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம டயலாக்ஸ் சேனல்ல ரொம்ப ஈஸியான வீட்லயே செய்யக்கூடிய மேங்கோ க்ரீப் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: க்ரீப் க்ரீம் செய்ய உப்பு சேர்க்காத வெண்ணெய் 1 கப், பொடித்த சர்க்கரை 1/2 கப், சோள மாவு 3 டேபிள் ஸ்பூன், மாம்பழ விழுது 1 கப். க்ரீப் செய்ய மைதா மாவு 2 கப், பொடித்த சர்க்கரை 4 டேபிள் ஸ்பூன், காய்ச்சிய பால் 2.25 கப், எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை. இந்த க்ரீப் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு நான் பிளெண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பிளெண்டர் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட பண்ணலாங்க. ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டரை இப்போ நல்லா பீட் பண்ண போகிறோம். பட்டர் நல்லா சாஃப்ட் ஆகி லைட் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டரோட கலர் ரொம்பவே லைட் ஆகிடுச்சு. அதை நம்ம எடுத்து பார்க்கும்போது விழாமல் அப்படியே நிற்கிற மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அது வரைக்கும் பட்டரை நல்லா பீட் பண்ணணும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொடித்த சர்க்கரையோட சோள மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிக்ஸ்டரோட சேர்த்து கட்டி விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கணும். அடுத்ததா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாம்பழ விழுதுல பாதியை இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இடையிடையே இந்த பவுலில் சைடில் ஒட்டிகிட்டு இருக்கிற மிக்சரையும் ஒரு ஸ்பேட்டுலா வச்சு எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக நம்ம மீதி இருக்கிற மாம்பழ விழுதையும் இதோட சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். க்ரீம் நல்லா திரண்டு வரும்போது பிளெண்ட் பண்ணுறதை நிறுத்திக்கலாம். நம்மளோட மேங்கோ க்ரீப் க்ரீம் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததா க்ரீப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவோட பொடித்த சர்க்கரை 1 சிட்டிகை உப்பு சேர்த்து ஒரு சல்லடையால் இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். அடுத்ததா இதோட நம்ம எண்ணெய், வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததா இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த க்ரீப் மிக்ஸில் பால் சேர்த்து கட்டி விழாமல் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் அதை அப்படியே வச்சிடலாம். ஒரு நான்ஸ்டிக் பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் இந்த க்ரீப் மிக்ஸை மெல்லிசாக ஊற்றி வேக விடலாங்க. ஒரு சைடு வெந்ததும் அடுத்த சைடு திருப்பி போட்டு வேக விடணுங்க.
நம்மக்கிட்ட இருக்கிற க்ரீப் மிக்ஸ்லேருந்து ஒரு 15 க்ரீப் நம்மளால் ரெடி பண்ண முடியுங்க. இப்போ இந்த க்ரீப் லேயர்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ரவுண்ட் ஷேப்பர் வச்சு இந்த க்ரீப் லேயரோட சைட்ஸ் எல்லாம் நல்லா ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு க்ரீப் லேயர் எடுத்து அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மேங்கோ க்ரீப் க்ரீமை நல்லா தாராளமாக தடவிக்கோங்க. அடுத்த க்ரீப் லேயரை அதுக்கு மேலே வச்சு மறுபடியும் இந்த மேங்கோ க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு க்ரீப் லேயரையும் அடுக்கி அதுக்கு மேலே மேங்கோ க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். க்ரீப் லேயர்ஸ் எல்லாம் அடுக்கி க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கேக்கில் சைட்லேயும் க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சோன்னா கேக்கில் க்ரீம் எல்லாம் நல்லா செட் ஆகி கட் பண்ணும்போது ரொம்ப அழகாக பிரியாமல் அப்படியே இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியான டெலிஷியஸ் மேங்கோ க்ரீப் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.